ஏதோ இவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் பூரா சேர்ந்தா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது மாதிரியும், இடதுசாரிகளுக்கு அதில் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரியும், அதை காங்கிரஸ்காரனுக்கும் விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியுமே பாஜகக்காரர்கள் பேசுகிறார். என்னமோ எச்ராஜாவுடைய முப்பாட்டன் தான் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்தது மாதிரியே ஒரு வரலாற்றை ஒரு போலி வரலாற்றை அப்போ திருமாவளவனை வெளியேற்றுவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு. வெளியேறிட்டா அவர் பிஜேபி இருக்கிற பக்கமும் போக முடியாது. அப்போ அவருக்கு ஒரே சாய்ஸ் என்ன? தாவேக்கா தான். அப்போ தாவேக்காவை பலப்படுத்துறதுக்கு ஆதவர்ஜனா கூப்பிக்கிட்டே கிடக்கிறாரு. இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று சில பேர் லாபி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜனா அவர்கள் பேசும்போது கூட 20 பேர் தான் விசிகா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப போறப்போக்கில் பேசுறாரு. இதுதான் வாய்க்கொழுப்புன்னா இருக்கு. இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்து மாநாடுகளை நடத்தக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான பேரை திரட்டக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள். அப்ப அதை நீ விடுதலை சிறுத்தைகள் நடத்துற ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமதாஸ் நேற்றிலிருந்தே திமுகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார். திமுக சரியில்லைன்ட்டு முதல்ல கதவை தட்டும் போது திமுகவுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டாரு. திமுக நல்லா ஆட்சி பண்ணுதுன்னாரு ஒரு மாசமா. இப்ப 2 நாள்ல என்ன பண்ணிட்டாருன்னா திமுக விமர்சிக்க தொடங்கிட்டு. இப்ப அவருக்கு இப்ப ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எது தெரியுமா? தாவேகா தான். இந்த குரங்கு சேட்டையெல்லாம் இருக்குல்ல, மேலே ஏறி குதிக்கிறது, கூரையை உடைக்கிறது, மரத்து மேல இருந்து தம்புறதுலாம் இருக்குல்ல, அதை விசிகால எங்கேயும் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் அதனால ஆதவர்ஜனா சீண்டி பார்க்கிறார். அவர் நினைத்தது வென்று நடந்தது ஒன்று. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது திமுக கூட்டணி பத்தி பேசியிருக்கிறாரு. இந்த திமுக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்க போகுது அப்படிங்கிற செய்திகள் பரவுது. இதை பத்தியும் கேட்குறாங்க. அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டுல தெளிவா நாங்க ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ பாமக வர்றதோ அல்லது வரப்போறாங்கன்னு சொல்ற செய்தியோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது திமுக கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துமா? எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுக அல்லாத ஒரு மூன்றாவது பெரிய சக்தி என்று தமிழ்நாட்டு அரசியலிலே பார்த்தால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். கள அரசியலிலே பர்சன்டேஜ் கணக்கு நான் சொல்லலை, கள அரசியலிலே அதிகமான கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள், கள செயல்பாடு மிக்கவர்கள் என்கிற ஒரு கணக்கிலே அவர்கள் தான் இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்தவரே திருமாவளவன் தான். நீங்க தமிழ்நாட்டினுடைய எந்த மூலை முடுக்கிலே எந்த போராட்டம் நடந்தாலும் முதல் அழைப்பு யாருக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் வரும். நீங்க எல்லா பிரச்சனைகளிலும் முதல் கருத்தை பதிவு செய்பவரா திருமாவளவன் தான் இருப்பார். இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட தீர்ப்பு அந்த நிலத்தை ராம ஜென்ம பூமிக்கான ட்ரஸ்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த தீர்ப்பு ஏற்புடையது அல்ல என்கிற மாற்று கருத்து கொண்டவர்கள் பேச முன் வரும்போது இஸ்லாமிய தலைவர்கள் பேசினால் அது மதவாதமாக பார்க்கப்படும். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே நின்று பேசினாலும் அது மதவாதமாகத்தான் பார்க்கப்படும் என்கிற நிலை வருகிற போது இது நீதியின் தீர்ப்பே அல்ல, இது சட்டத்தின் தீர்ப்பே அல்ல, ஒரு சமய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்கார். அப்புறம் அவர் பேசியதற்கு பின்புதான் பலரும் பேச தொடங்குகிறார்கள். நிறைய பிரச்சனைகள் இதே மாதிரி பாபர் மசூதி பிரச்சனை மட்டும் இல்லை. நீங்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்போ பகல்காம் தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த தாக்குதலிலே எப்படி உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள், பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்திற்குள்ளே எப்படி தீவிரவாதிகளோ அல்லது சக்திகளோ நுழைந்தார்கள், அந்நிய சக்திகளோ நுழைந்தார்கள் என்று. அப்போ பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யார் பொறுப்பேற்பது என்று சொல்லுகிற போது ஆளுகிற அரசை பார்த்து குற்றச்சாட்டு சொல்வதற்கான தைரியம் ஏன்னா இந்த தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து சொன்னால் ஏற்கனவே தேச விரோதி நீனு, ஆன்டி இண்டியன் நீ இந்தியாவுக்கு எதிரானவன், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவன் என்று மிக எளிதாக வலதுசாரிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே இருக்கிறது. ஏதோ இவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் பூரா சேர்ந்தா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது மாதிரியும், இடதுசாரிகளுக்கு அதில் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரியும், அதை காங்கிரஸ்காரனுக்கும் விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியுமே பாஜகக்காரர்கள் பேசுகிறார். என்னமோ எச்ராஜாவுடைய முப்பாட்டன் தான் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்தது மாதிரியே ஒரு வரலாற்றை ஒரு போலி வரலாற்றை புலம்பி திரிபவர்களாக அவர்கள் வலதுசாரி கூட்டங்கள் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது?
தேச விடுதலை சம்பந்தமாக இது போராட்டக்காரர்கள் என்று யாரை பார்த்து யார் சொல்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு அச்சப்பட்டு கொண்டு பல பேர் என்ன செய்வாங்கன்னா, இடதுசாரி முகாமில் இருக்கிறவங்களே கூட நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும், ஏன்னா தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அது எந்த வழக்கு நம்ம மேலே பாயும்னு தெரியாது என்றெல்லாம் அச்சப்படுகிற போது திருமாவளவன் அச்சப்பட மாட்டான். திருமாவளவன் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் எதிர்ப்பு அரசியலில் திருமாவளவன் காட்டுகிற தீவிரம் இருக்குல்ல, அது நீண்ட பயணம் கொண்டது. நீங்கள் மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது அதற்கு எதிராக முணுமுணுப்பதே குற்றம் என்று கருதப்பட்ட ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு எதிராக 1,00,000 பேரை நான் மதம் மாற்றுகிறேன், நீ என்ன செய்வ பார்ப்போம், நான் பௌத்த மதத்திற்கு நான் மாற்றுகிறேன் அப்படின்னு மாநாடு போட்டவர் திருமாவளவன். ஜெயலலிதாவுக்கே ஒரு அதிர்வை உண்டாக்கியவர். இப்போ சாதாரண அதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது அவருடைய. அதனால் அவர் போகிற திசை என்பது ரொம்ப முக்கியமானது. அவர் பாமக திமுக பக்கம் வந்துருச்சு அப்படின்னா, ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அணி வந்துருச்சு அப்படின்னா, இவர் பாமக இருக்கிற அணியில் இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, அந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு வேற உறுதிப்பட பேசுகிறார்ல, அப்போ திருமாவளவனை வெளியேற்றுவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு. வெளியேறிட்டா அவர் பிஜேபி இருக்கிற பக்கமும் போக முடியாது. அப்போ அவருக்கு ஒரே சாய்ஸ் என்ன? தாவேகா தான். இப்போ தாவேகாவை பலப்படுத்துறதுக்கு ஆதவர்ஜனா கூப்பிக்கிட்டே கிடக்கிறாரு. இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று சில பேர் லாபி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆதவர்ஜனா அவர்கள் பேசும்போது கூட 20 பேர் தான் விசிகா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப போறப்போக்கில் பேசுறாரு. இதுதான் வாய்க்கொழுப்புன்னா இதுதான். திருமாவளவனோடு எப்போதும் ஒரு 20 பேர் உடன் தோழர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் பரவாயில்ல, மொத்தமே 20 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா கட்சியில் 20 பேர் இருப்பாங்க, அப்படி கிடையாது. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலே அது மாநில இதில் அங்கீகரிக்கப்பட்டது, மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது சமீபத்தில். அப்போ அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்கிறது. இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்து மாநாடுகளை நடத்தக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான பேரை திரட்டக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அப்போ அதை நீ விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காலி நாற்காலிகளை பார்த்து கத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தை திருமாவளவன் ஒரு நாள் நிகழ்த்தியிருக்கிறார். இன்னொன்று, திருமாவளவனை விரும்பாதவர்கள் கூட அவர் பேச்சை விரும்புவார்கள். அவர் எதிரிகளும் ரசிக்கும்படியாக பேசக்கூடிய ரொம்ப அறிவாற்றலான பேச்சாற்றல் அது. சில பேச்சு என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமானது மாதிரிலாம் சில பேச்சு இருக்கும். அவர் அப்படி கிடையாது. திருமாவளவனை குறித்து எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை சொன்னார், அவர் மைக்கு முன்னாடி நின்று கொண்டு சிந்தித்து கொண்டே பேசுவது, புதிய சிந்தனைகளோடு பேசுறதுல அவர் ரொம்ப மகத்தானவர் என்று அவர் சொன்னார். இந்த ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. அந்த கலைஞர் இலக்கிய நயத்தோடு அதை சொல்வார். அந்த ஆற்றலின் தொடர்ச்சி, கலைஞருடைய தொடர்ச்சி என்பது. இப்போ நீங்கள் வைகோ பேச்சு இல்லை வேறு சில தலைவர்கள், தா பாண்டியன் மாதிரியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர், அந்த மறைந்த தா பாண்டியன் போன்றவர்கள் பேச்சு, அதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தகவல்கள் இருக்கும், உலக வரலாற்றினுடைய இதெல்லாம் இருக்கும். இவர் லாஜிக்காக இருக்கும். பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப தெளிப்பாக இருக்கும், ஏதோ எல்லாம் புரியும்படியாகவும் இருக்கும், சாமானியனோட பேச்சு கனெக்ட் ஆயிரும். அதனால் ஒரு நிகரற்ற ஆற்றல், பேச்சாற்றல் கொண்டு. அதனால் இவருக்கு இப்போ என்ன சிக்கல்னா, திமுக பாமக வருவதற்கான வாசலை அடைத்து விட்டது. அது அடைத்து விட்ட காரணத்தினால ராமதாஸ் நேற்றிலிருந்தே திமுகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுக சரியில்லைன்ட்டார். முதல்ல கதவை தட்டும் போது திமுக ஆதரவாக அறிக்கை விட்டார். திமுக நல்லா ஆட்சி பண்ணுதுன்னாரு ஒரு மாசமா. இப்போ 2 நாளில் என்ன பண்ணிட்டாருன்னா திமுக விமர்சிக்க தொடங்கிட்டார். இப்போ அவருக்கு இப்போ ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எது தெரியுமா? தாவேகா தான். அந்த காலத்தின் கொடுமை என்னன்னா, அவர் தான் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை அதிகமாக எதிர்த்தவர். இப்போ தாவேகாவோட ஒரு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிற தகவல் வருது. அதனால் விசிகாவை திமுக ஒரு நாளும் விட்டு தராது. ஏன்னா அது தொடர் பயணம். அதனால் அதுக்கு உசுப்பேற்றுறதுக்காகத்தான் ஆதவர்ஜனா உங்களோட 20 பேர் இருக்கிறாங்க, அதோட நிறுத்தினா பரவாயில்ல, உங்களை அந்த 20 பேரை தவிர எல்லாருமே இங்கே சேர்ந்துட்டாங்க. தாவேக்காரன் விசிகாவில் இருக்கும் போதெல்லாம் என்ன அவங்க விசில் அடிச்சுட்டா இருந்தாங்க? இல்லை மரத்து மேலே ஏறினாங்களா, குதிச்சாங்களா, சோரேறி குதிச்சாங்களா, கூட்டம் கேட்குற இடத்துல இருந்தாங்க. ஜனநாயக எளிய மக்களாக இருப்பான், பட்டியலின மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவன், தலித் மக்களாக இருக்கிறவன், சாமானியனாக வேணா இருப்பான், உழைக்கும் மக்களாக இருப்பான். இந்த குரங்கு சேட்டையெல்லாம் இருக்குல்ல,
மேலே ஏறி குதிக்கிறது, கூரையை உடைக்கிறது, மரத்து மேலே இருந்து தம்புறதுலாம் இருக்குல்ல, அதை விசிகால எங்கேயும் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம். அதனால் ஆதவர்ஜனா சீண்டி பார்க்கிறார். அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அவர் விசிகாவுக்கு வலையை விரிக்கிறாரு, வலைக்குள்ளே பாமக வந்து விழுகிறது. அதான் அந்த விஷயத்தை நினைச்சது ஒன்று, கிடைச்சது ஒன்று. அப்படித்தான். காதலித்தது ஒருத்தியை, கல்யாணம் செய்தது இன்னொருத்திய மாதிரி அரசியலில் அவர்களுக்கு அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செயல்பாடுகள் இருந்தது, அப்போ ஒரு வீரியமான ஒரு செயல்பாடுகள் இருந்தது. தேர்தலுக்கு அப்புறம், வென்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இல்லை, அப்படி கிடையாது. ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கிறதுனால போராட்ட களத்திலும் அவங்க நிற்பாங்க. இப்போ எந்த அரசுக்கு எதிராக தானே போராட முடியும்? இப்போ வேங்கவேலில் அரசுக்கு எதிராக தான் போராட முடியும். அடுத்த நாளே அரசு பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மறுநாள் சிஎம் பார்க்குற மாதிரி வந்துடும். உடனே அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, போராட்ட களத்தில் இருக்கிற செய்திகளை பூராமே புறக்கணித்து விட்டு முதலமைச்சரோடு கூடி வந்து குழாவுகிறார், பேசுகிறார். நேற்று வரைக்கும் மது ஒழிப்புனாரு, நேற்று வரைக்கும் அப்படி பேசினார், இப்படி பேசினார், சாம்சங் போராட்டத்துக்கு போனார், அங்கே போராட்டத்துக்கு போனார், இங்கே போராட்டத்துக்கு போனார், மறுநாளே தமிழ்நாடு அரசிட்ட போய் நிற்கிறாரு என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக அந்த போராட்ட காலத்தை நீர்த்து போக செய்து விட்டார் என்று சொல்வது போன்ற ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறாங்க. அதில் என்ன விஷயம்னா, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துறது ரொம்ப சங்கடமானது. வரம்பு மீறி பேசிட முடியாது, கோரிக்கை வைக்கலாம், கோரிக்கை வைத்தாலும் அதனுடைய எமோஷனல் ஹீட்டு வந்து அரசாங்கத்தை பாதிக்கும். ஆனால் அப்படிலாம் ஒரு தாட்சண்யம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. வேங்கவேலு பிரச்சனையில் வந்து அவங்க அந்த விசாரணை ஆணையங்கள் சொன்ன கருத்தையெல்லாம் வந்து, நீதிமன்றம் சொன்ன கருத்தையெல்லாம் வந்து அவர் வந்து ஒப்புக்கொண்டாரா? அவர் ஒப்புக்கொள்ளலை. பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே வழக்கு போடுறாங்க, அது சிபிஐ விசாரணையில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த விசாரணைகள்லாம் அவர் வந்து தமிழ்நாடு அரசு குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். அதனால் சாம்சங் விஷயத்தில் வந்து காவல்துறை வந்து தொழிலாளர்களை வந்து கைது செய்தார்கள், வேட்டையாடினார்கள், தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதரித்த நிலைப்பாட்டு எதுவுமே கிடையாது. 8 மணி நேர வேலையை மாற்றி 12 மணி நேரமாக மாற்றலாம் என்கிற நிலைமையை நோக்கி போன போது மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ காம்ப்ரமைஸ் இல்லாத அரசியலை தான் செய்கிறார். என்ன எதிர்கட்சியாக இருந்தால் நம்புவான், போராடினான். இப்போ நீங்கள் எடப்பாடி வந்து முதலமைச்சருக்கு எதிராக வந்து ஒரு கருத்து சொன்னார்னா நம்பகத்தன்மை இருக்கும். ஏன்னா அங்கே போய் அவர் பேச போகிறார், அவர் சட்டப்பேரவையில் பேசுவார், சந்திப்பார். எதிர்கருத்துங்கிறது உறுதியாக இருக்கும். ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா, என்னப்பா நீங்கள் தானே அரசாங்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுக்கான பங்கு இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த மாதிரியான பங்களிப்புலாம் பெரிய அளவில் இருக்காது. காங்கிரஸ் கட்சிக்கே ஏன் வந்து கத்திக்கிட்டே கிடக்காங்கன்னா, அந்த கட்சிக்கான பிரதிநிதித்துவம், அதிகார பங்கீடு இருக்குல்ல, எங்களுக்கு கான்ட்ராக்ட் வரல, எங்களுக்கு வந்து வாரியம் இல்லை, எங்களுக்கு அதிகார மிக்க பொறுப்புகள் இல்லை, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எம்எல்ஏ இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வந்து எம்எல்ஏக்கு இருக்காது, அமைச்சருக்கு தான் ஒன்று நிறைவேற்றுற அதிகாரம் இருக்கும். அப்போ எம்எல்ஏக்கள் என்பவர்கள் வந்து அதிகார மையம் கிடையாது, அரசிடம் கோரிக்கையை வைப்பவர்கள். நம்ம வந்து ரோட்டில் நின்று கோரிக்கை வைக்கிறதுக்கு போல சட்டசபையில் நின்று கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கு உடனே அமைச்சர் பதில் சொல்கிற இடத்துல இருப்பார். தெருவில் நின்று போராடணும்னா உடனே அமைச்சர் பதில் சொல்லுவாரான்னு தெரியாது. சில நேரம் சொல்லுவார், சில நேரம் சொல்ல மாட்டார். சட்டப்பேரவையில் சொல்லி ஆகணும், அது ஒரு மரபு. அவ்வளோதானே வித்தியாசம். அதனால் அதிகாரமிக்கவர்களாக வந்து அவர்கள் இல்லை. ஆனால் கொச்சைப்படுத்துவதற்காக என்ன சொல்லுவான்னா, விசிகா போராடவே இல்லை, கம்யூனிஸ்ட் போராடவே இல்லை, எங்கே போனாங்க அவங்க எங்கேயுமே போன, எங்கேயே வீட்டில் படுத்து தூங்குறாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் களத்தில் செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். இது கூட்டணியில் இருப்பதனால வரக்கூடிய அந்த பழிச்சொற்கள், அது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தால் இந்த பழிச்சொற்கள் எப்பொழுதுமே உண்டு, எதிர்கட்சியாக இருந்தால் அந்த பழிச்சொற்கள் இருக்காது. இப்போ தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கான தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்குமாக தான் தாவேக்கா ஆசைப்படுறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா? அது மாற்று அணி அமைப்பதில் வந்து எளிதாக அமைச்சிடலாம். இப்போ நீங்கள் திருமாவளவன் போகிறாரு அப்படின்னா ஒரு மாற்று அணி உருவாயிரும், தாவேக்கா பக்கம் போனால் உருவாயிரும் உண்மையிலேயே. ஆனால் அது என்ன ரிசல்ட்டை தரும்னு ஒரு கேள்வி இருக்குது. தாவேக்காவுக்கு கட்டமைப்பு கிடையாது. அவங்க என்னென்னா ஆன்லைனில் தான் உறுப்பினர் சேர்த்துருக்குறாங்க.
ஆன்லைன் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான். அவங்களுக்கு மக்களோட நேரடி தொடர்பு இருக்கான்னு கேட்டால், நீங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, படம் வர்ற அன்னைக்கு தான் வெளியில் வருவான், அன்னைக்கு ஒரு பேனர் கட்டுவான், அன்னைக்கு போகிற வரவனுக்கு வேணால் சாக்லேட் கொடுப்பான், ஏதோ ஒரு பரிசு பொருள் கொடுப்பான், தேட்டரில் விசில் அடிப்பான், கத்துவான், டிக்கெட்டை பூரா மொத்தமாக புக் பண்ணி வச்சு 3 காட்சி 4 காட்சிக்கு டிக்கெட் வச்சு வேண்டப்பட்ட நண்பர்களுக்கு கொடுப்பான், அல்லது கூடுதல் விலைக்கு கூட விற்பான், ஏதோ ஒன்று செய்வான். இவ்வளோதான் அவனோட ஆக்டிவிட்டீஸ். இப்போ ரசிகர் மன்றம் வந்து சாதாரண ஜனங்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருப்பார்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நிர்வாகிகள் இருக்கலாம், பெரும்பகுதி இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களை நம்பிக்கிட்டு அரசியல் களத்தில் போய் இறங்கினா, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை வந்து மக்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்த 3வது அணி என்பது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலை. 1980 காலகட்டங்களில் கலைஞர் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்திரா காந்தியோட கூட்டணி இருந்த காலகட்டத்தில் சரிக்கு சமமான போட்டி, அதாவது 112 தொகுதி வந்து திமுக, 114 தொகுதி, 2 தொகுதி கூடுதலாக காங்கிரஸ் என்று ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரமாக இந்திரா காந்தியோடு இருந்த இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் ஒரு பரிசோதனை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அது படுதோல்வி அடைந்து எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார் அந்த முறை. அதனால் கூட்டணி ஆட்சி என்கிற கோஷம் வந்து 80களிலேயே முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ சமகாலத்தில் 3வது அதிமுக வேணாம் திமுக வேணாம் என்று சொல்வதற்கான மிகப்பெரிய பரிசோதனை முயற்சியாக மக்கள் நல கூட்டணி உருவாகி அதுவும் மண்ணக்கவிருச்சு. இப்போ தாவேகாவுக்கு வந்து 3வது சக்தியாக தான் தாவேகா இருக்குது. இப்பையும் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா தான் தேர்தல். 2 இருதுருவ அரசியல். என்னதான் என்டிஏ கூட்டணின்னு சொல்லிக்கிட்டாலும் அதிமுக இருக்கிறதுனால தான் அது ஒரு அணி கணிக்கல, அதாவது ஒரு அணி சார்ந்த கணக்கில் வருது. வெறுமனே பாஜக ஒரு 10 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டணின்னு சொன்னால் அது வந்து களத்தில் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. மோடி படத்தை மறைச்சி வச்சுட்டு அமித்ஷா படத்தை வந்து லைட்டாக வந்து ஒரு மறைச்சி வச்சுட்டு ஓட்டு கேட்ட வரலாறுலாம் இங்கே உண்டு. மோடி படத்தை காமிச்சிடாதரா ஓட்டு போட மாட்டாங்கன்னு யார் மோடி படத்தை மறைச்சான்னா பாஜக காரனே மறைச்சான். அந்தளவுக்கு செல்வாக்கு மோடிக்கு தமிழ்நாட்டில். அதனால் அது களத்தில் வேலை செய்யாது. நடக்க போகிறது திமுகவா அதிமுகவா தான். எவ்வளோ பலவீனப்பட்டாலும் அதிமுகங்கிற கட்சி தான் எதிர்கட்சி. அவங்க தான் 2வது இடத்துல இருக்காங்க. பர்சன்டேஜ் அவங்களுக்கு குறையலாம், வலிமை குறையலாம், அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை மறுக்க முடியாது. யார் மாற்று கருத்து கொண்டவர்கள் என்றாலும் மறுக்க முடியாது. 3வது இடத்துல ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதை கீழே தள்ளி விடுறதுக்கு தான் தாவேகா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ போட்டி வந்து 2 விதமான போட்டி நடக்குது. அதிமுக திமுகவுக்கு ஒரு போட்டி, தாவேகாவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போட்டி. அவ்வளோதான் போட்டி. 3வது இடத்திற்கு விஜய் வருவார். இந்த முறை முதன்மை சக்தியாக வருவார்னு மேடையில் பேசலாம். களத்தில் ஆளே இல்லை. பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் கிடையாது. முதல்ல பூத் ஏஜென்ட்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அவங்க வந்து சினிமா டிக்கெட் கொடுத்து பழகினவங்க, வாக்காளர் பட்டியலை பார்த்ததே இல்லை. அவங்க ஓட்டு போட வேணால் போயிருப்பாங்க. அதனால் 3வது இடத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒருத்தரோட போய் கூட்டணி அமைத்து 5 ஆண்டு காலம் அரசியலில் ஒரு பாலைவனத்தை ஒரு துறவரத்தை மேற்கொள்வதன் வழியாக ஒரு கட்சி மிகப்பெரிய பின்னடைவுக்கு போயிடும். அதனால் அடிக்கடி தற்கொலை முயற்சி செய்யக்கூடாது அரசியலுங்கிற அடிப்படையில் தாவேகாவோட யாருமே கூட்டணிக்கு போகல. யார் போயிருக்காது வரைக்கும் சொல்லுங்கள். அதனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் பேசலாம். உனக்கு ஆட்சி வர்ற அன்னைக்கு பங்கு விடு, அதிகாரம் வர்ற அன்னைக்கு எங்களுக்கு பங்கு விடு. விருந்து நடக்கிற இடத்துல வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா பரவாயில்ல. உலையே வைக்காத இடத்துல கூப்பிட்றாங்க வாங்க சாப்பிடுவோன்னா எப்படி? என்னடா இன்னும் உலை எப்படா இனிமேல் தான் வைக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க 2 பேர். என்னையா பிரச்சனைண்ணா? என் வயக்காட்டில் வந்து இவன் மாடை விட்டு மேய விட்டாங்க அப்படின்னா. என்னது வயக்காட்டில் மாடை விட்டு மேய விட்டானா? எங்கடா அவன் மாடு கேட்டான். இனிமேல் தாங்க வாங்கணும். எங்கடா அவன் வயக்காடு? இனிமேல் தாங்க வாங்கணும். எப்படா சண்டை வந்துச்சு? நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம்ங்க. நான் ஒரு வயக்காடு வாங்க போகிறேன், நான் ஒரு மாடு வாங்க போகிறேன். என்னடா செய்ய போகிறோம்? மாட்டோம் வயக்காட்டில் விட்டு மேய விட போகிறேன். இன்னும் எப்படா என் வயக்காட்டில் நீ மாடை விட்டு மேய விடுவேன் அப்படின்னு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு விட்டாங்க. இந்த தாவேகாக்காரங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது இந்த மாடை வாங்கி வயக்காட்டில் மேய விட்ட கதை தான். இன்னும் வயலும் வாங்கலை, மாடு வாங்கலை. கற்பனையிலேயே முதலமைச்சராகி பதவி ஏற்றுட்டார் எங்கள் தளபதி விசில ஊதிட்டாரு அப்படின்னு இவங்களாம் சொல்லிட்டு தர்றாங்க. என் காதுக்குள்ள வந்து ஊதிராதியடாங்கிறாரு செங்கோட்டை. வயசாகிடுச்சு, எனக்கு 80 வயசாக போகுது. யார் காதலையும் ஊதிராதீங்க, யார் காதலையும் ஊதுறானுங்கிறது பொதுப்படையாக சொல்கிறாரு. என் காதில் ஊதிராதியடா, வயசான காலத்தில் காது கேட்காது எனக்கு. என் காதில் மட்டும் இல்லை, வயசானவங்க காது யார் காதையும் 400 பேர் சேர்ந்து விசில் ஊதுனாங்கன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு நிரந்தரமாக காது கேட்காம போயிடும். ஏன்னா தொண்டைக்கு காதுக்கு சம்மந்தம் இருக்குது, அப்புறம் அவருக்கு பேச்சு வராது.
அதனால் அவர் எதிர்காலத்தை வீணாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக வயசானவர்கிட்ட முன்னாடி போய் ஊதாதியடா, இசையில் ஊதுங்க, வயசானவங்க காதுக்குள்ளே ஊதிடாதீன்னு வெங்கடேஷ் சொல்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் களம் அப்படி இல்லை. களம் திமுகவா அதிமுகவா என்று தொடர்கிறது. விசிக திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறது. தாவேகா வழக்கம் போல நடுத்தரவில் தான் நிற்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.